விஜய் அவர்கள் வெள்ள வரல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்தது. எப்போ வெள்ள வருவாரு, எப்போ கள ஆய்வு செய்வார் அப்படி. ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இதுவரை வெளியில் வரலை என்ற பம்மாத்து வேலைகளை செய்துவிட்டு வெளியில் வந்தவுடன் பாதுகாப்பு கருதி அழகான உரையை பேசுவதற்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு அரசு திணறிக் கொண்டிருப்பதை பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அலறுகிறது எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தளபதி விஜய் அவர்களை கரம் கோர்த்து தூக்கிவிட துடிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் என்ன சொல்றாங்க மக்கள். எங்கள் விஜய் வந்திருக்கிறார் என்று பறைசாற்றுகிற மக்களை பார்த்து இந்த நாள் முதல் கொங்கு மண்டலமே தளபதி மண்டலமாக பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது. இந்த வெளியில வரலன்னு சொல்ற தருதலைகளுக்கு நான் சொல்றேன், இவெல்லாம் வெளியில வந்து என்ன பண்ணிருக்கான் தான்ல, இவெல்லாம் என்ன கிழிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டை. வந்தா நீ பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கே தெரியுது இல்ல அவருடைய வெற்றி என்னங்கிறது உனக்கு தெரியாம மாத்திரம் நீ தடுமாறுற. ஏன் விஜய் அவர்கள் இதுவரை வெளியில ரொம்ப வராம இருக்காங்கன்னா, நம்ம வெளியில வந்து மக்கள் கூட்ட நெரிசல்ல ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் ரொம்ப கவனமா மிகுந்த எச்சரிக்கையோடு அவர் வெளியில வந்து இப்பொழுது விஜயை நாடி வந்திருக்கிற சின்ன குழந்தைகள் கூட நெல்லுமரம் என்பதை மாற்றி பயிர்ச்செடி என்று சொல்லுகிற அளவிற்கு பரிணமித்து வருகிற சூழலை இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை விட வேறு என்ன இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அரசியலை தொட்டிருக்கிறார். அரசியல் பொறுக்கிகளை நான் பார்த்து கேட்கிறேன். அது எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லை. 2 அரசுகளும் மக்களுக்கு விரோதமான அரசை தொடர்ந்து 58 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க போடுற இந்த நாடகம் எல்லாம் மக்கள் நம்பவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் டைரக்டா இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்ல சார்? சவால் இல்ல, எச்சரிக்கை. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. யாரை பார்த்தும் பயப்படாத இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகிறது என்றால் வருகிற 2026 இவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படுக காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எப்பொழுதுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த மாதிரி சில்மிச வேலைகளை நிறைய செய்யும். நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற சதி வேலைகள் இதெல்லாம் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார். நீ 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைத்துவிட முடியாது என்பதை போல விஜய் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பல்வேறு அவமானங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள், கேவலங்கள் எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. விரைவில் பாருங்கள், 2026க்கான அடித்தளத்தை தடுமாறி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு. அதிமுக அறவே இல்லாமல் போனது. இந்த காலம் தான் எல்லாத்தையும் போய் சொன்னோம். எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சான்றாக இருக்க முடியும்? மக்கள் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆர்ப்பரிப்பது என்பதை அங்கீகரிப்பதற்கு சமமானது. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் ராவணன் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஃபைன். இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வெள்ள வரல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்தது. எப்போ வெள்ள வருவாரு, எப்போ கள ஆய்வு செய்வார் அப்படின்ற இருக்கும்போது, ஆனா அவர் வெள்ள வர்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் வெள்ள வருவாரு. அதுக்கே இவ்வளவு தடை இருந்து இப்போ அந்த தடையும் மீறி ஓகே அவருக்கு பெர்மிஷன் கொடுத்து வெள்ள வந்திருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக தமிழகத்தினுடைய வெற்றி கழக தலைவர் எப்பொழுதும் மக்களை நாடியே சார்ந்தே அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த வெளியில் வரலன்னு சொல்கிற தருதலைகளுக்கு நான் சொல்கிறேன், இவெல்லாம் வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கான் தான்ல, இவெல்லாம் என்ன கிழிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டை. வந்தால் நீ பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கே தெரியுது இல்லை அவருடைய வெற்றி என்னங்கிறது உனக்கு தெரியாம மாத்திரம் நீ தடுமாறுற. வெளியில் வந்தால் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது, மக்களை எப்படி கொண்டு போகிறது. ஏன் விஜய் அவர்கள் இதுவரை வெளியில் ரொம்ப வராமல் இருக்காங்கன்னா, நம்ம வெளியில் வந்து மக்கள் கூட்ட நெரிசலில் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ரொம்ப கவனமாக மிகுந்த எச்சரிக்கையோடு அவர் வெளியில் வந்துட்டுருக்கிறாரு. இப்போ அவர் இன்றைக்கி பேசிய பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல் அடி எடுத்து வைப்பதை நான் உற்று நோக்கி காத்திருந்தேன். அந்த காலம் எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். இப்பொழுது அந்த காலம் கனிந்திருக்கிறது. உங்களை தேடி உங்கள் பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பக்குவமான அரசியல் தலைவராக இன்றைக்கு தோழர் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார் என்றால்
ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவர் இதுவரை வெளியில் வரலை என்ற பம்மாத்து வேலைகளை செய்துவிட்டு வெளியில் வந்தவுடன் பாதுகாப்பு கருதி அழகான உரையை பேசுவதற்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆனால் சுருக்க முடியாமல் இன்றைக்கு அரசு திணறிக் கொண்டிருப்பதை. ஓகே, நான் முதல்ல வந்து இந்த கள ஆய்வு இல்லை என்னோட வந்து ஒரு போராட்டமே வந்து விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கிறேன், அதை நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து இப்போ இருக்கிற இந்த கட்சிகள் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா, இல்லை எதிர்பார்த்ததுனால தான் அவருக்கான அந்த பெர்மிஷன் கொடுக்கலையா சார்? நெல்லு மரம்னு பிறக்கிற குழந்தைகள் பேச தொடங்கிய காலகட்டம் இது. அறிவியல் முன்னேற்றத்தால் பயிர் எது, கேழ்வரகு எது, மக்காச்சோளம் எது, திணை எது என்றெல்லாம் மறந்து போகிற சூழலில் ஒரு மறு உருவாக்கத்தை விவசாயிகளுக்கு அற்புத ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார் மறுமலர்ச்சி நாயகனாக வலம் வர தொடங்கியிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் விஜய். ஏன்னா குழந்தைகள்கிட்ட போய் நெல்லு மரம்னு கேட்குற அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கு. அது பயிருங்கிறதே அந்த குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்காமல் நாம் போய்விட்டோம். ஆனால் விஜய் அவர்களுக்கு தோளிலே பச்சை துண்டு போடுகிற போது இப்பொழுது விஜயை நாடி வந்திருக்கிற சின்ன குழந்தைகள் கூட நெல்லு மரம் என்பதை மாற்றி பயிர்ச்செடி என்று சொல்லுகிற அளவிற்கு பரிணமித்து வருகிற சூழலை இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை விட வேறு என்ன இருக்கும்? அடுத்த தலைமுறைக்கும் அரசியலை தொட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, பரந்தூர் 3500 ஏக்கர் நிலப்பரப்பை கிட்டத்தட்ட 27 நீர்நிலைகள் அப்புறப்படுத்தி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, ஏற்கனவே சென்னை, திருச்சி, தூத்துக்குடி, கோவை, சேலம் என்றெல்லாம் 8 வழிச்சாலை இல்லை 7 விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுவரை திருச்சியை தவிர வேறு எங்கே நீங்கள் விரிவாக்கம் செய்திருக்கிறீர்கள்? என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆண்டாண்டு காலமாக அந்த நெல்லும் பயிர்களை உருவாக்குவதற்கு அந்த நிலத்தை, அந்த காணி நிலத்தை கச்சிதமாக கையால் செஞ்சு சகதியை உருவாக்கி பயிரிட்ட அந்த எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த தேசம் அது. என் முப்பாட்டனும் கால் பதித்து தடம் மாறாமல் இருக்கிற சகதி அது. எப்படி நாங்கள் விட்டு கொடுப்பது? நீங்கள் அந்த 3500 ஏக்கர் நிலப்பரப்பை நீங்கள் எடுக்கிறது மட்டுமல்ல, என் மூதாதையர்கள் கனவு கண்ட தேசம் கண்ணுறங்கி உறங்குகிற கல்லறைகளையும் அப்புறப்படுத்துகிறீர்கள் என்றால் இதை விட வேறு என்ன இருக்கிறது? இந்த மண்ணை நேசித்தவர்கள், இந்த மண்ணிற்காக வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணை வளப்படுத்தியவர்கள், மயான பூமிகளில் மக்கி கிடக்கிற எலும்பு கூடுகளை கூட நீங்கள் அப்புறப்படுத்த நினைக்கிற அரசு என்றால் என் முன்னோர்களுடைய கனவை சிதைக்கிறது இந்த அரசு. சார், இப்போ இங்க ஒரு கேள்வி வருதே சார். இப்போ இந்த திமுக அரசு வந்து 8 வழிச்சாலைக்கு அதிமுக வந்து அதை முன்னெடுக்கும் போது அவங்க அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதே 8 வழிச்சாலை இப்போ அவங்க வந்து அவங்க ஆட்சியில வரும்போது அதை செயல்படுத்தினாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பரந்தூர் விமானமும் இத்தனை ஏரிகளும் இத்தனை அணைகளையும் நீங்க ஏன் இது பண்ணிட்டு அதை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ விஜய் அவர்களோட ஒரு கேள்வியா இருக்கு. அதையும் தாண்டி இது மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி பாக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஏரிகள் அணைகள் பத்தி தெரியாம இருந்திருக்குமா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கும் போது? அப்ப எதுக்காக இது ஒரு கையெடுத்திருக்காங்க? முதல்ல பரந்தூரை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பில் இன்றைக்கு அரசியல் ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் பொறுக்கிகளும் அதிகார பொறுக்கிகளும், குறிப்பாக அரசு உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பரந்தூரை சுற்றி இருக்கிற 17 கிலோமீட்டர் பகுதிகளில் நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். 400 ஏக்கர் 500 ஏக்கர் 600 ஏக்கர் ஆகாமல் அங்கே வாங்கி குமிச்சிருக்கிறான். என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே போய் வாங்கிட்டான். இருக்கிற காசெல்லாம் கொட்டி வாங்கிட்டான். இப்போ அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? நான் கேட்குறேன், அதானி குழுமத்தை அறவே வேண்டாம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு, இப்போ இதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைக்கி 8 வழிச்சாலையை உருவாக்கக்கூடாது என்று அன்னைக்கு உயிர் பிய்ய கத்திய திமுக இன்றைக்கு எப்படி வந்து இந்த விவசாயிகளுக்கு உயிர் பிச்சை போடும்? எங்கே போனது உங்களுடைய மறதி? அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? இந்த மக்களை வதைக்கிற நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை செல்லா காசுகளாக்குகிற கொடுமைகளை நான் சென்னையில் பார்க்குறோம். எத்தனை கூவங்களை அப்புறப்படுத்தினீர்கள்? எத்தனை குளங்கள் ஏரிகளை நீங்கள் அப்புறப்படுத்தினீர்கள்? அரசியல் பொறுக்கிகளை நான் பார்த்து கேட்குறேன். அது எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லை. 2 அரசுகளும் மக்களுக்கு விரோதமான அரசை தொடர்ந்து 58 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது. இதில் அதிமுகவே நம்ம ஏன்னா 2018ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான்
ஒரு வரையறை திட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பரந்துரை தேர்வு செய்தது. அதற்கு முன்னால் பரந்துரை தேர்வு பண்ணுவதற்கு முன்னால் எந்த ஊரை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க அன்னூருங்கிற ஊரை தேர்வு பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வண்டலூரை தாண்டி கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா எல்லாம் யூக்கலிப்டஸ் காடுகளாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் கிடக்குங்க. ஏன் அங்கே நீ உருவாக்கக்கூடாது? ஏன் விவசாய பூமிகளை அழிக்கணும்? நான் கேட்குறேன், விமானம் என்பது ஏழைகளுக்கானதா? ஆனால் ஏழைகளுடைய நிலங்களை பறிக்கிறீர்கள், ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறீர்கள், ஏழைகள் விடுகிற கண்ணீரை பெரிதாக்குகிறீர்கள் என்றால் அங்கே பறக்க போகிறவன் அந்த ஏழைகள் அல்ல. நாங்கள் சொல்கிறேன், 1962களில் நாம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் என்கிற பெயரில் நிலங்களை தாரை வார்த்து மத்திய அரசுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் அந்த போராட்டம் ஓய்ந்திருக்கிறதா? நாம் இன்று வரை போராடுகிறோம் அந்த மக்களுக்காக. அந்த மக்கள் போராடுகிறார்கள், அந்த மக்கள் வேலை வாய்ப்பில்லாமல் தடுமாறுகிறார்கள். நீங்கள் நாளைக்கு பரந்தூரில் நீங்கள் விமான நிலையம் வைத்தால் என்னவாகும்? அங்கே இருக்கிற இளைஞர்கள் கையேந்துகிற நிலைமைக்கு ஆளாவார்கள், பிச்சை எடுக்கிற சூழலுக்கு அந்த அப்பாவி மக்கள் தள்ளப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பூகோள வடிவமைப்பின்படி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேற்கத்திய மலைகள் பெய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த காலத்தில் இருந்த வடார்காடு தென்னார்காடு என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு 7 மாவட்டத்தில் பெய்யப்படுகிற மலைகள் அனைத்தும் பரந்தூரை சுற்றி இருக்கிற 27 ஏரிகளில் நிரம்புகிறது. அங்கிருந்து தான் மதுராந்தகம் ஏரிக்கு தண்ணீர் வருகிறது. அங்கிருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, செம்பரம்பாக்கம் ஏரி ஸ்ரீபெரும்புதூரை கடந்து வருகிறது. கொசஸ்தலை ஆற்றில் அந்த நீர் பகிர்ந்தளிக்கப்பட்டு வங்கக்கடலில் கலக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பகுதியை மையமாக்கி நீங்கள் இப்போ அதை என்ன செய்ய போகிறீங்கன்னா, சுற்றுச்சுவர்களை எழுப்பி காங்கிரீட்டுகளை எழுப்பி அதன் மேலே மண்ணை கொண்டு நிரப்பி அதன் மேலே நீங்கள் விமானத்தள ஓடுதளங்களையும் மிக பிரமாண்ட கட்டடங்களையும் கட்டுகிறீர்கள் என்றால் அங்கே வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் எங்கே திசை திருப்ப காத்திருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த சென்னையையும் நிர்மூலமாக்குவதற்கு நீங்கள் வழித்திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு பரந்துரை தேர்வு செய்திருக்கிறது இந்த மத்திய அரசு. அதற்கு கைக்கூலி அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க, தற்குறிகள். தாமு அன்பரசன் என்கிறவர், ஏவா வேலுங்கிற 1ஆம் நம்பர் தற்குறி. இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு விவசாயம் பாதிக்காத வகையில் நாங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவோம் என்றால் பைத்தியக்காரங்களா நீங்கெல்லாம்? மக்கள் பைத்தியமா? இது இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்கா இப்ப இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்ல சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சில பேர் அங்க போய் போராட்டம் நடத்த ட்ரை பண்ணாங்க. அப்ப போலீஸ்காரங்க அவங்களை தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ண விஷயமும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரியான திடீர்னு இந்த பரந்தூர் விஷயம் ஏன் இப்போ அவரை எடுத்து முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சு அதை பேசணும்னு நினைக்கிறாரு? 910 நாட்களாக அங்கே தொடர் போராட்டமாக பரந்தூர் மக்கள் அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 63 கிராமங்கள் போராடி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பரந்தூரில் கால் வைத்து களம்பதிக்கிறார் என்றால் அவர் சொன்னார், எங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார், விவசாயிகளுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் முன்னின்று போராட்ட வடிவில் சட்டத்திற்கு உட்பட்டு அதை தூள் தூளாக்குவோம் என்று பறைசாற்றினார். இப்பயும் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். அவர் இன்னொரு விஷயமும் வந்து இப்போ ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க ஆடுற நாடகம், நீங்க போடுற இந்த நாடகம் எல்லாம் மக்கள் நம்பவும் மாட்டாங்க, ஒரு நாள் உங்களை பத்தி வெல்ல தெரியும் உண்மை, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் டைரக்டா இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்ல சார்? சவால் இல்ல, எச்சரிக்கை. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த அரசுகளுக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களை வஞ்சிக்கிற வகையில் நாம் பார்க்கிறோம். தினந்தோறும் சாதிய வன்கொடுமைகள், தினந்தோறும் சாதிய ஆணவ படுகொலைகள், தினந்தோறும் சாதியம் தலைத்தோங்கி நிற்கிற தமிழ்நாட்டில் இவர்கள் சமூக நீதி பேசி தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நடிகர்கள் என்று நம்புகிறார்கள். நான் சொல்கிறேன், 2026 மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தடம் பதித்திருக்கிறது பரந்தூரில். சும்மா இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் பயம்? இப்போ அம்பேத்கர் திடலில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த விட வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு ஏன் தடுக்கிறிய காவல்துறையை வைத்துக்கொண்டு? உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது. யாரை பார்த்தும் பயப்படாத இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகிறது என்றால் வருகிற 2026 இவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படுக காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஏன் சார் இத்தனை வருஷமா திமுக வந்து எத்தனை வருஷமா திமுக வந்து எந்த மாதிரியான ஒரு இதுல இருக்குன்றது தெரியும், அது ஆட்சியில இருக்கு, அவங்களோட வந்து அரசியல் வரலாறு என்னன்றதும் நமக்கு தெரியும். இப்ப திடீர்னு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச விஜய்னால இவருக்கு டஃப் கொடுத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இருக்குமா சார்? 1947க்கு பிறகு 2010
18 வரை இல்லை 2015 வரை காங்கிரஸ் என்கிற பேரியக்கம்தான் டெல்லி நகரை ஆண்டது. எந்த காலத்திலும் டெல்லியை அசைத்து பார்க்க முடியாத அரசாக காங்கிரஸ் பேரியக்கம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆண்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்பொழுது வந்தார்? மாற்றத்தை எப்படி உருவாக்கினார் டெல்லியில்? இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை அகற்றவே முடியாத சூழலுக்கு காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அங்கே மண்ணை கவி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் தீர்மானிக்கிற இடத்திற்கு வந்துவிட்டால் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நீரோட்ட பாதை பெரிதாக இருந்தாலும் தவிடுபொடியாக்கக்கூடிய வகையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை என்னால் கூற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்ற போது கருணாநிதி படுமோசமான தோல்வி அடைந்தார். கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற போது ஜெயலலிதா அம்மையார் 1991, 95, 96 மண்ணை கவிய வரலாறு இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது. 2 பேரும் போலிகள், 2 பேரும் இந்த மண்ணிற்கு எதிரானவர்கள், இந்த 2 இயக்கங்களையும் அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று மக்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள் வந்து கொண்டே இருந்தது. இடையில் சீமான் என்கிற ஒரு நபரை ஆதரித்தார்கள். அது சீமானாக இல்லை, அது போலியாக இருந்தது, புலியாக இல்லை என்று மக்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அசைக்க முடியாத நம்பிக்கையில், யாரும் மாற்ற முடியாத உறுதித்தன்மையில் மக்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை கரம் கோர்த்து தூக்கி கொள்ள முத்தம் தழுவி ஆரத்தழுவி கொடுக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். அதற்கு இன்றைக்கு பரந்தூரில் அம்பேத்கர் திடலில் பேச விடாமல் தடுத்து ஒரு சாதாரண திருமண மண்டபத்தில் கொண்டு போய் அடைத்து அங்கே ஒரு குறிப்பிட்ட பேரை சந்திப்பதை வைக்க வேண்டும் என்கிற தற்குறித்தனமான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு செய்தது. அந்த திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசின் போக்குகளை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு பரந்தூரில் கால் வைத்திருக்கிறார் என்றால் பரந்துபட்ட தமிழகத்தை ஆள்வதற்கான முதல் அடித்தளத்தை பரந்தூரிலே தீர்மானித்திருக்கிறார் என்பதை விட வேறு சான்று இல்லை. அலறுகிறது எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும். இப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக மக்களுடைய மனமாற்றத்தை இன்றைக்கு எழுந்த ஆரவாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தளபதி விஜய் அவர்களை கரம் கோர்த்து தூக்கிவிட துடிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் என்ன சொல்றாங்க மக்கள், எங்கள் விஜய் வந்திருக்கிறார் என்று பறைசாற்றுகிற மக்களை பார்க்க. சார், இப்போ இன்னொரு விஷயம் இங்க பார்க்கப்படுது என்னன்னா, விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் முழு நேர தலைவரையும் தாண்டி அவர் ஒரு ஆக்டர். அந்த ஆக்டருக்கான ஒரு கிரேஸ் அவர் நம்பர் 1 ஒரு உச்சத்துல இருக்கும்போது ஒரு ஆக்டருக்கான கிரேஸ் இந்த தமிழகத்துல இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. வெளி மாநிலங்கள்ல போனா கூட விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க அவரு வரும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசையில மக்கள் கூடுறதும் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதை வச்சு ஒரு போராட்டம் பண்றாரு, ஃபைன். ஆனா இது எப்படி வாக்குகளா மாறும்ன்றதை நம்ப முடியும் சார்? புரட்சி தலைவருக்கு விழுந்த வாக்குகளை எப்படி பார்க்கிறீர்கள்? புரட்சி தலைவர் பெருந்தலைவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற போது அல்ல ஆளுவதற்கு முன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் ஸ்டார் நடிகரை வைத்துத்தான் பிரச்சாரங்களில் பயன்படுத்தினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களை தமிழ் மண்ணில் ஒரு தகுந்த இடம் கொடுத்து தக்க வைத்ததா? அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். ஆனால் என்ன நடந்தது? 13 ஆண்டுகள் வனவாசகம் போனதைப் போல கருணாநிதி வனவாசகம் சென்றார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆக ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருந்த எம்ஜிஆர் எப்படி மக்களை ஈர்த்தாரோ, எம்ஜிஆர் அவர்களை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அதே தொடக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் தொடங்கி இருக்கிறது. விஜய் அவர்கள் மக்களை ஈர்த்திருக்கிறார், மக்களை விஜய் ஈர்த்து கொண்டிருக்கிறார். காலம் மாறுகிற போது நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள். விஜய் ஆளுகிற தன்மையோடு அரசியல் தளத்தில் பரந்தூரில் அந்த உள்ளங்காலில் ஒட்டியிருக்கிற மண்ணை கைகளில் எடுத்து முத்தம் கொடுத்து களத்திற்கு புறப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த மண் என்னுடைய மண், இந்த தேசம் என்னுடைய தேசம், இந்த தேசத்தை பாதுகாக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு பரந்தூரில் இன்றைக்கு அவரது பேச்சு அமைந்திருக்கிறது என்றால் எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சான்றாக இருக்க முடியும்? மக்கள் அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆர்ப்பரிப்பது என்பதை அங்கீகரிப்பதற்கு சமமானது. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சரி. இப்போ கொஞ்ச நாளைக்குன்னு கூட இல்லை, இப்போ லாஸ்ட் வீக் வந்து விஜய் அவர்கள் பற்றி அவங்க டீமில் இருக்கிற 2 பேர் பேசினது அது சமூக வலைதளத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான்,
இந்த மாதிரி தான் உங்க டீம்ல இருப்ப உங்க தலைவர் இருப்பாரு, அவருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரம் வந்து வன்மையா சாடப்பட்டாரே விஜய். இப்ப அதை முறியடிக்கிறதுக்காக தான் வந்து ஓகே சமூக வலைதளத்திலயும் மக்கள் நடுவுலயும் வந்து ஒரு பேர் வந்து கெட்ட பேர் வந்துடுச்சு, அதை முறியடிக்கிறதுக்காக தான் இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்ட களத்துல அவர் குதிச்சு தனக்கான ஒரு பேரை திருப்பி கிரியேட் பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ற மாதிரி தானே சார் இது பார்க்கப்படுது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். இன்னொன்று சொல்கிறேன், எப்பொழுதுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த மாதிரி சில்மிச வேலைகளை நிறைய செய்யும். ஏன்னா வளரும் வைகோ என்கிற அற்புதற்ற தலைவரை இவர்கள் சிதைத்த வரலாறு நமக்கு கண்முன்னே காட்சிகளாக விரிந்து கிடக்கிறது. நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற சதி வேலைகள் இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். சீமான் என்கிற அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக பரிணமித்தவரை எவ்வாறெல்லாம் சிதைத்தார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் சிதைக்க வேண்டிய மனிதர் தான். ஆனால் விஜய் அவர்களை பல விடயங்களில் வாழ்வியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் இதைவிட ஒரு திரைப்படம் விஜய் அவர்கள் நடித்து வெளியிலே வந்தால் அதை முடக்குவதற்கான வேலையையும் திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு தொடர்ச்சியாக செய்தது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார். நீ 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைத்துவிட முடியாது என்பதைப் போல விஜய் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பல்வேறு அவமானங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள், கேவலங்கள் எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. விரைவில் பாருங்கள், 2026க்கான அடித்தளத்தை தொடங்கியிருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் இங்கே பேசும்போது, இந்த போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது, மக்கள் அவர் கொடுக்குற இந்த ஏகோபித்த ஆதரவை பார்க்கும்போது, திமுக அரசு இப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை இதை மடைமாற்றம் செய்யறதுக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ திமுக தொடர்ந்து வந்து பெரியார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆளுநர் அவர்களை தாக்கி தொடர்ந்து பேசுறதும் வந்து ரெண்டுமே அவங்க கையில் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது, இப்போ விஜய் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆதரவை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற அரசும் சரி, தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆகட்டும் சரி, இப்போ இதை மடைமாற்றம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க யோசிச்சிருக்காம இருப்பாங்களா? பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போகாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுகிற வகையில் தமிழக வெற்றி கழகம் பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை தலைவர் என்று அறிவித்த போதே திராவிட முன்னேற்ற கழகம் சரிவு நிலையை தொடங்கியிருக்கிறது என்பதை விட வேறு என்ன சான்று? நான் கேட்குறேன், பெரியாருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். பெரியாருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் போதனைகளையும் இந்த தமிழ் மண்ணில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை கட்டி வைத்திருக்கிற திமுக காரர்கள் எத்தனை நாள் பெரியாருடைய கொள்கை பாடங்களை அவரவருக்கு பல்கலைக்கழகங்களில் நடத்தியிருக்கிறார்கள், கல்லூரிகளில் நடத்தியிருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களில் பாடம் எடுத்திருக்கிறார்கள். எல்லாம் போலிகள். பெரியாருடைய பெயரை சொல்லி சம்பாதித்து கொளுத்து தின்றவர்கள் திமுக காரர்கள், சம்பாதித்து தின்னு முடித்தவர்கள் அதிமுக காரர்கள். ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நாளும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு பெரியாரை விஜய் அவர்கள் கையில் எடுத்ததற்கு பிறகு தடுமாறி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு. அதிமுக அறவே இல்லாமல் போனது. நீங்கள் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். பெரியார் அவர்களை கொள்கை தலைவனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய கொள்கை நெறித்தலைவனாகவும் அறிவித்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால் பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போகாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கொள்கைகளை குளிதோண்டி புதைத்ததை மறு உருவாக்கம் செய்வதற்கு களமிறங்கியிருக்கிறார் மறுமலர்ச்சி நாயகனாக தலைவர் விஜய் அவர்கள். பாருங்கள், காத்திருங்கள். பெரியாருடைய கொள்கைகளை தமிழக வீதிகளில் பரப்புவதற்கும் எத்தனை பேர் RSS கும்பல் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் நின்று முறியடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஃபைன் சார். இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசிட்டு போனது, அப்புறம் மக்களை பார்த்தது, கல ஆய்வு செஞ்சது, நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு பேசின இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் வரப்போற நாட்கள்ல பார்க்கணும்.